இங்க ஒருத்தன் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருக்கிற அழுக்கு பிளேட் எல்லாம் எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்குறான். எல்லாத்தையும் அப்படியே கட்டி பாத்திரம் கழுவுற மிஷின்குள்ள திணிச்சு வச்சிடறான். அதை மூடி வச்சுட்டு மிஷின் ஆன் பண்றான். கொஞ்ச நேரத்துல அதுல இருந்து புகையா வந்து அந்த மிஷினே ரிப்பேர் ஆகிருது. இதனால வர வழி இல்லாம இவனே அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவுறான். 4 பிளேட்டை கழுவுறதுக்குள்ள அவன் ரொம்ப டயர்ட் ஆகிடுறான். அப்புறம் நிறைய ஸ்பாஞ்ச் எடுத்து அதை கையிலையும் காலையும் மாட்டிட்டு ஒரே நேரத்துல 4 பிளேட்டை கழுவுறான். அப்படி கழுவி இவனால கொஞ்சம் பிளேட்டை தான் கழுவ முடியுது. உடனே எல்லா ஸ்பாஞ்சையும் எடுத்து டேபிள்ல போடுறான். அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மேஜிக் ஸ்பாஞ்சை உருவாக்குறான். இப்ப அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு போய் பிளேட்ல வைக்கிறான். உடனே அந்த பிளேட்ல உள்ள எல்லா அழுக்கையும் அது உறிஞ்சிருது. இவன் அதை வச்சு ஜாலியா எல்லா பாத்திரத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு பிளேட்டை கிளீன் பண்றப்போ அந்த ஸ்பாஞ்ச் அந்த பிளேட்டையே உறிஞ்சிருது. இவன் இன்னொரு பிளேட்டை வச்சு செக் பண்றான். அந்த பிளேட்டையும் அது உறிஞ்சிருது. இவன் பயந்து போய் அதை கீழே போட்டுறான். அந்த ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அங்க இருந்த சேரையே உறிஞ்சிருது. இவன் அதை எடுக்க பார்க்க அது இவன் கையையும் உரிய பாக்குது. இவன் எப்படியோ கையை இழுத்து அதுட்ட இருந்து தப்பிச்சிடறான். வேமா ஒரு இடுக்கி எடுத்து அதை தூக்கிட்டு போறான். அதை வெளியில உள்ள டஸ்ட்பின்ல போட அந்த ஸ்பாஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டஸ்ட்பினையும் உறிஞ்சிருது. இவன் திரும்பவும் அதை தூக்கிட்டு ரோட்ல ஓடுறான். அப்ப தெரியாம அதை நடு ரோட்ல போட்டதால அங்க வர காரு பஸ் எல்லாத்தையும் அது உறிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவன் திரும்பவும் அதை எடுத்துட்டு ஓட அப்ப இன்னொருத்தர் இவனை இடிச்சிடுறாரு. அவர் அதை எடுத்து கொடுக்கலாம்னு பார்க்க அவரையும் அது உறிஞ்சிருது. இவன் வெமா அதை எடுத்துட்டு வந்து கடலுக்குள்ள தூக்கி போடுறான். அது போயிருச்சுன்னு சந்தோஷப்பட அப்ப அது திரும்பவும் பறந்து இவங்கிட்டே வருது. கடைசியா இவனையும் அது உறிஞ்சிருது.